வணக்கம் ஆண்டி. நில்லு. உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தேடி வந்திருக்கிற என்ன வாசலோட விரட்டி விட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் ஆண்டி. ஏய், எங்க வந்து யார் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அக்கா, இவகிட்ட என்ன பேச்சு? இவள முதல்ல அடிச்சு வெளியே தரத்துங்க. சின்ன ஆண்டி, சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க பாட்டுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. 2500 கோடி டர்ன் ஓவர் உள்ள ஹெர்பல் பியூட்டி கம்பெனியை இழுத்து மூடாம காப்பாத்தணுமா வேண்டாமா? ஏய், என்ன சொன்ன? எங்க கம்பெனிய நீ காப்பாத்த போறியா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் எப்பவும் என் மனசுல ஆதியை தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. போட்டு தாக்கு. இப்ப கூட நான் இங்க வந்தது ஆதி கைக்கு விலங்க மாட்டிடக்கூடாது, ஆதி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் வந்தேன். பிரேக்கிங் நியூஸ்ல போயிட்டு இருக்கிற உங்க குடும்ப மானம் காப்பாத்தப்படணும்னா ஆதி கைய புடிச்சு இந்த வீட்டுக்குள்ள மூத்த மருமகளா கால் எடுத்து வைக்கிற என்னாலதான் முடியும். ஏய், நிறுத்து. ஒரு வார்த்தை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் உடம்புல உயிர் இருக்காது. நீ இங்க நின்னுட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் ஆயுள் குறைஞ்சுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா என் கண் முன்னாடி நிக்காத, வெளியே போ. எனக்கு வாழணும்னு நிறைய ஆசை இருக்கு ஆண்டி. ஆதிக்கு பொண்டாட்டியா, உங்களுக்கு மருமகளா. என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சுபமா முடியும், முடிச்சு வைப்பேன். இல்ல உங்க ஆசை மக ஆதி ஜெயிலுக்கு போறத உங்களால தடுக்கவே முடியாது. நல்ல போடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் முன்னாடியே நின்னு ஏன் பையன் ஜெயிலுக்கு போவான்னு என்கிட்டயே சொல்லுவ? இப்பவும் சொல்றேன், நீங்க என்னை ஏத்துக்கலன்னா ஆதிய ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். நீ சொல்ற மாதிரி நடந்தா அடுத்த செகண்டே என் துப்பாக்கி தோட்டா உன் நெஞ்ச தொலைக்கும். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு. ஆதி, அட்வொகேட் போன் பண்ணி வர சொல்லு.
நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேக்கா. இந்த நந்தினி வேற ஆதி கையில விலங்கு மாட்டி ஜெயில தள்ளியே தீர்வேன்னு சபதம் பண்ணிட்டு போறா. ஐயோ, 2500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் உள்ள கம்பெனி இப்படி ஆயிடுச்சே. கம்பெனிக்கு சீல் வச்சுட்டா என்னக்கா பண்றது? ஐயோ ஆதி, நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சி ரூமுக்குள்ள போய் எதுவும் பண்ணிக்காத. வனஜா, அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆஃப்டர் ஆல் 2500 கோடி, அது போனா போட்டோம். பணம் எனக்கு கணக்கே இல்ல. இத்தனை நாள் நம்மள நம்பி இருந்த அந்த தொழிலாளிங்க, அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுதான் இப்ப என்னோட கவலை. ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த எம்டி போஸ்ட் எல்லாம் வேண்டான்னு. டேய், நீ எம்டி ஆனதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இத்தனை நாளா நம்ம கம்பெனியில் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நான் பதவியில உட்கார்ந்த நேரம் தான். புரிஞ்சா சரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தினி. என்ன சொல்றாரு? நந்தினி இப்ப இங்க வந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு மிரட்டிட்டு போறா. எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா இங்க வந்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு போவா. எப்படி ப்ரோ விட்ட? அருண், நீ டென்ஷன் ஆகாத. நந்தினி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். மா, வணக்கம் மேடம். வாங்க வக்கீல் சார், உட்காருங்க. கேஸ் பத்தின விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. இன்ஸ்பெக்டர், என்ன இது? உங்களுக்கு இனாம் வாங்குறதுக்கு வேற டைமே இல்லையா? நாங்களே 2500 கோடி ரூபாய் நஷ்டத்துல உட்கார்ந்துருக்கோம். இப்ப இங்க ஒண்ணும் தேராது. கிளம்புங்க கிளம்புங்க. வனஜா, அக்கா சொல்லுங்க, என்ன இந்த பக்கம் திடீர்னு? சாரி மேடம், நான் என் டியூட்டியை செய்யறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அது வந்து நான் ஆதி சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். Are you mad? ஆதி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ இன்ஸ்பெக்டர், டிவில யாரோ எதையோ சொன்னாங்கன்னு ஆதி அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? ஆதியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு உங்க எல்லார பத்தியும் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நான் இப்ப அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நந்தினி சொன்ன மாதிரியே அடிச்சு விளையாடுறாளே. ஏன் இன்ஸ்பெக்டர், அப்படின்னா இப்ப நீங்க எங்க ஆதி கையில விலங்கு மாட்டி அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அரெஸ்ட் பண்ணி உங்க ஜீப்ல கூட்டிட்டு போவீங்களா இல்ல எங்க கார்ல கூட்டிட்டு போவீங்களா? வனஜா, அக்கா இல்லக்கா, ஜீப்ல. மேடம்,
ஆதி சாரை அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இது ஒத்துக்க முடியாது இன்ஸ்பெக்டர். ப்ரோவை அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். டேய் அருண், அமைதியாரு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஆதி, என்ன இது ஆதி? இன்ஸ்பெக்டர், ஸ்டாப் இட். இன்ஸ்பெக்டர், சட்டப்படி நீங்க ப்ரோவை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா அவரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அவர் தான் அந்த பதவியில் இல்லையே. அந்த பதவியில் இருக்கிறது நான் தான். நீங்க என்னத்தான் அரெஸ்ட் பண்ணணும். டேய் அருண், ப்ரோ நீ கொஞ்சம் அமைதியா இரு ப்ரோ. சட்டம் அதன் கடமையை செய்யட்டும். கமான் இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. எவனோ ஒருத்தன் தொலைஞ்சா போதும். டேய் அருண், மா, ப்ரோவோட கையில விளங்க மாட்டினா அது உங்களால தாங்கிக்க முடியாதுமா. டேய் உன் கையில விளங்க மாட்டா மட்டும் என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும்? எனக்கு நீ வேற ஆதி வேற இல்லடா. நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்கடா. மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. சின்னையா கையில விளங்க மாட்டாதீங்க. ஏய், போலீஸ்காரங்கள உங்க கடமையை செய்ய விடு. இல்லனா உன் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போவாங்க. அதுதான் நானும் சொல்றேன். அந்த விலங்கு என் கையில மாட்டுங்க. பார்வதி, என்ன சொல்ற? டிவில பேசின பொண்ணுங்க புகார் கொடுத்த கேஸ்ல தானே கைது பண்ண வந்தீங்க. அந்த பொண்ணுங்க முகம் அப்படி பாழா போனதுக்கு நான் தான் காரணம். பார்வதி, என்ன வளர்ற? கிரீம்ல நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். அதனால நீங்க என்ன கைது பண்ணுங்க. அந்த விலங்கு ஏன் கையில மாட்டுங்க. பார்வதி, பெரியயா, சொல்லுங்க பெரியயா. இந்தா படிச்சு பாரு. என்ன பெரியயா இது? சமையல் கரண்டி பொடிக்கிற என் கையில கொண்டு வந்து ஏதோ ஃபைல நீட்டுறீங்க. இதுல எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. படிச்சு பாரு. ம். காப்புரிமை பத்திரம். என்ன பெரியயா இது? காப்புரிமைன்னு இருக்கு, ஏன் பேர் கூட இருக்கு. ஒன்னும் புரியலையே. காப்புரிமைனா பேட்டன்ட் ரைட்ஸ். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க பெரியயா. செம்பருத்தி பூவை வச்சு நம்ம ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ற அத்தனை பொருட்களுக்குமே பேட்டன்ட் ரைட்ஸ் உனக்கு தான். அதாவது முழு உரிமை உனக்கு தான். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. என்ன பெரியயா அது? செம்பருத்தி பூவை எது எதுக்கு உபயோகப்படுத்தலான்னு ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன். அதுக்கு போய் உரிமை எனக்கு தான்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. பார்வதி, நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியாது. கிரீம்ல ஆரம்பிச்சு ஆயில், தைலம், இது எல்லாமே நீ சொன்னதை அடிப்படையா வச்சுதான் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதனால
இந்த கம்பெனி தயார் பண்ற எல்லா பொருட்களுக்குமே முழு உரிமை உனக்கு தான் இருக்கு. அதை தான் நான் சட்டப்படி பண்ணியிருக்கேன். எல்லா தப்புக்கும் நீ காரணமா? என்ன பார்வதி சொல்ற? செம்பருத்தி பூவை எதுக்கு எப்படி எப்படி பயன்படுத்தலான்னு பக்குவம் சொன்னது நான் தானே பெரியயா. ஆமா, முகத்துல போடுற கிரீம்ல இருந்து ஆரம்பிச்சு தலையில பூசிக்கிற ஆயில் வரைக்கும் நான் சொன்னதை அடிப்படையா வச்சு தயார் பண்றதுனால கம்பெனி தயாரிக்கிற அத்தனை பொருட்களுக்குமான முழு உரிமையும் எனக்கு தான் இருக்கு. அத சட்டப்படி செஞ்சிருக்கேன்னு நீங்க என்கிட்ட பத்திரத்தெல்லாம் காட்டுனீங்களே பெரியயா. ஆமா, பேட்டன் ரைட்ஸ் எல்லாமே உன் பேர்ல தான் இருக்கு. நான் சொன்ன பக்குவத்துல தயார் பண்ண கிரீம்னாலதான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப நடந்த தப்புக்கு நான் தானே காரணம். அதனால என் கையில தானே விளங்க மாட்டணும். சின்னையாவை விட்டுருங்க இன்ஸ்பெக்டர். என் கையில விளங்க மாட்டி கூட்டிட்டு போங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது இன்ஸ்பெக்டர். கோர்ட் ஆர்டர் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? தரேன் சார், கொடுங்க. கோர்ட் ஆர்டர்ல எந்த இடத்துலயும் எம்டி அரெஸ்ட் பண்ண சொல்லவே இல்லையே சார். பாதிப்பு ஏற்பட காரணமானவங்களை தான் கைது பண்ண சொல்லியிருக்கு. இன்ஸ்பெக்டர், நடந்த தப்புக்கு நான் தான் காரணம்னு கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும்போது நீங்க எப்படி எம்டி அருணை கைது பண்ண முடியும்? சார், என்ன சொல்றீங்க நீங்க? பார்வதி அரெஸ்ட் பண்ணுமா? நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன இது? இந்த ஆதி ஜெயிலுக்கு போவான்னு பார்த்தா அது நடக்கல. சரி, இந்த அருணாவது ஜெயிலுக்கு போவான், அத பார்த்து அகிலாண்டேஸ்வரி துடிப்பான்னு பார்த்தா அவனும் போகல. இப்ப இந்த சமையல்காரி ஜெயிலுக்கு போறத நினைச்சு ஆளாளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு இருக்கீங்க? என்ன கைது பண்ணுங்க. நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர். என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் இருக்கிற விசுவாசத்தினால அருண் கையில விளங்க மாட்டினா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு பார்வதி அவ கைக்கு விலங்கு போட சொல்றா. கல்யாணம் ஆகாத வயசு பொண்ண ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வேடிக்கை பாக்குற கல் மனசுக்காரி இல்லனா. இந்த கம்பெனியோட சேர்மேனுங்கிற முறையில எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. தைரியம் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கலையே. ஆண்டவா, அடி தூள். அகிலா, என்ன இது? பார்வதி இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா டிரைவர் பொண்ண பலியாக்கிட்டா அகிலாண்டேஸ்வரின்னு எல்லாரும் என்னதானே தப்பா பேசுவாங்க. அதுவும் இல்லாம நாம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல எதை வேணாலும் செய்ய துணிஞ்சவ. அம்மா, உங்க வார்த்தைக்கு மறுப்பு சொல்றதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. நான் கையெடுத்து கும்பிடுற சாமிமா நீங்க. என் உயிரே போனாலும் உங்க கைக்கு விலங்கு போட நான் ஒத்துக்க மாட்டேன்.
அப்படி ஒண்ணு நடந்தா இந்த இடத்துலயே நான் என் உயிரை விட்டுருவேன். இவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாளா? நான் உள்ள போனாலும் என்ன காப்பாத்த நீங்க இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு ஆகாதும்மா. எனக்கு அனுமதி கொடுங்க. பார்வதி, இன்ஸ்பெக்டர், நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். என்ன கைது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், பார்வதி அரெஸ்ட் பண்ணுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன்.